ஹாய் ஹலோ வீவர்ஸ், நான் உங்கள் லக்கி ஃபாத்திமா. இந்த ஃபோட்டோவில் போய்த்து பாருங்கள், இந்த கமெண்ட் ஃபோட்டோவில் போய்த்து பாருங்கள். அரபில் எடுத்து இழுத்துட்ருக்கிறாரு ஒரு மௌலவி. யாரிக்கும் நான் நினைக்கிறேன் என்ன சொன்னால், அரபில் போட்டோன்னு சாதாரண மக்களுக்கு விளங்குற இல்லை. இது நான் டிரான்ஸ்லேட் கீழே கொடுத்து அதுக்குரிய பதிலும் கீழே கொடுத்துக்கிறேன். ஆனால் நினச்சிச்சு பொதுவாக எல்லாத்துக்கும் சொல்லுவோம்னு சொல்லி நான் வந்து பைத்துல் மாலை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பைத்துல் மால் இஸ்லாமிக் ட்ரெஷர்லேருந்து வந்து உம்ரா போகிறதுக்கு வந்து இமாம்களுக்கு சல்லி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ போட்டதுக்கு நிறைய மௌலவிமாருக்கு டெம்பராகி என்னன்னு சொன்னால், நிறைய பேர்த்துக்கு இப்போ அவங்களோட தேவைகளை நிறைவேற்றி கொள்ளையல்லதே சரியா. நான் இப்போ சொல்கிறேன்னு எல்லாம் கோவிக்கவான், நல்லவங்களும் மீக்கிறீங்க. இந்த சில பேர் வந்து சில மௌலவிமார்கள் போட்டிருந்தாங்க வந்து உண்மையாக அவங்களுக்கு அந்த என்னது அவங்களோட கல்பு சரியில்லை, அது கல்பு சரியில்லாதவங்க அப்படித்தான் அப்படி சொல்லி, அப்போ உள்ளம் சரியில்லாதவங்க அப்படித்தான்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்போ இந்த உள்ளம் சரியில்லாதவங்களுக்கு தான் நான் இது சொல்கிறேன். சரி, இப்போ உள்ளம் சரியில்லாத ஒருத்தரத்தை இப்படி வந்து போட்டிக்கிறாரு. இதோட டிரான்ஸ்லேட்டை நான் இப்போ சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க, வீவர்ஸ் கேட்டுக்கோங்க. என்ன சொன்னால், எங்கள் தமிழ் தானே தெரியும் எல்லாத்துக்கும். இப்போ பார்க்குற அந்நிய மத சகோதரங்களுக்காக இருந்தாலும் சரி, முஸ்லீம்களுக்காக இருந்தாலும் சரி, இலங்கை இந்திய நாட்டை சேர்ந்தவங்க நிறைய பேர்த்துக்கு, சிங்கப்பூர் அப்படி நிறைய பேர்த்துக்கு வந்து தமிழ் தான் தெரியும், அரபு தெரியாதே. அரபில் வந்து விட்டுட்டு சும்மா மனுஷருக்கு அரபு அதை இதை ரெண்டு எழுத்துட்டு சொல்லி அவங்க சொல்கிறது சட்டம்னு சொல்லி சில பேர் உருவாக்கி கொள்கிறேன். இப்போ இதில் கூகுள் சர்ச் வேறு பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அடித்து போட்டிக்கிறாரு. என்னன்னு சொன்னால், இதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம், பைத்துல் மால்லேருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை பணத்தை வந்து சம்பளமாக வந்து இமாம்களுக்கு கொடுக்கலாம். அது வந்து தடை செய்யப்பட்டதில்லை. அது வந்து நபி அவங்களோட காலத்திலிருந்து வந்து இன்று வரைக்கும் இமாம்களுக்கு வந்து பைத்துல் மால்லேருந்து சம்பளம் கொடுக்கப்படுது. அது பரிசு கொடுப்பதிலிருந்து வேறுபடுது. உதவித்தொகை வந்து பரிசு கொடுப்பதிலிருந்து வேறுபடுதுன்னு சொல்லி சொல்லப்படுது. அது உண்மை. சம்பளம் கொடுக்கலும். இப்போ நாங்கள் யாரும் இன்னைக்கு சம்பளத்தை பற்றி கதைக்கல. நான் வாரன் விஷயத்துக்கு சம்பளம் கொடுக்க வேணான்னு சொல்லவும் இல்லை. மௌலியமாருக்கு தான் இந்த பள்ளிவாசல்களை இங்கேயும் கொடுக்குறதே, சாப்பாடும் கொடுக்குறதே, அது வேணான்னு சொல்லலை. யாரையும் வவுத்தில் அடிக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பமும் இல்லை. நாங்கள் வந்து உண்மையை பேசுகிறோன்னா சமூகம் உண்மையை தெரிஞ்சுக்கொள்ளணும்ன்றதுக்காக உண்மையை பேசுகிறது ஒழி எங்களுக்கு எந்த சுயலாபமும் இல்லை. இப்போ சுயலாபம் உள்ளவங்களுக்கு தான் இது சரியான வழி. அதில் சில பேர் கமெண்ட் போட்டிக்கிறாங்க, அந்த தவறு செய்கிறவங்களுக்கு இப்படி தைரியமாக யார் சரி பேசக்கொள்ள குத்துறேன்னு சொல்லி. அது உண்மை தான். சொப்பி சரியாக இருந்தவங்க போட்டுக்கொண்டு ஆடுறேனி அந்த இப்போ என்ன பிரச்சனைண்டா, இன்னைக்கு இவர் சொன்னது வந்து நான் டிரான்ஸ்லேட் சொன்னேனே, அப்போ டிரான்ஸ்லேட் சரி இவர் சொல்கிற கருத்து சரி. இன்னைக்கு சொல்கிற கருத்துனா சம்பளத்தை பற்றி. இப்போ உம்ரா போகிறதுக்கும் சம்பளத்துக்கும் என்ன சம்மந்தம்? நீங்கள் உங்களோட சம்பளத்தை சேர்த்து வச்சு சரியா, நீங்கள் அதில் சீட்டு போட்டு இல்லாட்டி என்ன சரி செஞ்சு உம்ரா போனால் பிரச்சனை இல்லை. இது உம்ராக்கு உரிய பெரிய ஒரு தொகை. இலங்கையிலேருந்து உம்ரா போகிறேன்னு சொன்னால் 2.5 லட்சம், கிட்டத்தட்ட 2.5 லட்சம் 3 லட்சம் போகும் உம்ராக்கு போகிறதுக்கு. அப்போ அந்த ஒரு பெரிய தொகையை பைத்துல் மால்லேருந்து உங்களுக்கு எடுத்து தரையலுமா? சரியா, அது வந்து என்ன வகையில் நியாயம்? உம்ரா போகிறது வந்து உங்களோட சொந்த தேவை சரியா, அது வந்து உங்களோட சொந்த தேவை. உம்ரா போகிறது வந்து உங்களோட சொந்த தேவை. நீங்கள் சல்லி சேர்த்து போங்க. அதைத்தான் நான் அந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். இது நிறைய மௌலவிமாருக்கு பெரிய பாடாக இருக்கு. நிறைய மௌலவிமார் வந்து இதுக்கு நான் சொன்ன கருத்துக்கு விருப்பம் இல்லை. ஏன்னு சொன்னால், அடுத்தவண்ட சொத்துல திங்கவானம்னு தான் நான் சொன்னேன். அடுத்தவண்ட சொத்துல அடுத்தவண்ட சல்லியில் ஊர் மக்கள் பாவம், ஏழை மக்கள் பள்ளி வரி கொடுக்கறதுக்கு சில மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுற தெரியுமா? பைத்துல் மாலுக்கு சல்லி கொடுக்க சில மக்கள் உண்மைக்கு எவ்வளோ கஷ்டப்படுற. மாத கணக்கு கொடுக்காம சேர்த்து வச்சு கொடுப்பாங்க. சீட்டு சல்லிகள் எடுத்து கொடுப்பாங்க. சில பேர் எல்லா வீட்டுக்கும் பூந்து பார்க்குற இல்லையே. அப்போ சம்பளம் ஒன்று சேர்த்து தாராங்க எங்களுக்கு. நாங்கள் என்ன செய்கிறோம்? ஓதி கொடுக்குறோம். நாங்கள் சரியாக பார்த்து போனால் ஓதி கொடுக்குறதுக்கு சல்லி எடுக்கவும் மேலே. ஹதீஸ் குருவான் படி பார்க்க போனால் அல்லாஹ் தஆலா குருவானை வித்து திங்கவானான்னு சொல்லிக்கிறான். ஆனால் சரியில்லையே, இவ்வளோ பெரிய சேவை செய்கிறாங்களே, மக்களுக்காக சேவை, இஸ்லாத்துக்காக சேவைன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன செய்கிற? ஒரு சம்பளம் கொடுக்குற, போதா குறைக்கு சாப்பாடு கொடுக்குற, எல்லா நல்ல விஷயங்களுக்கும் அவங்களுக்கு உதவி செய்கிற, அப்படி எல்லாம் செஞ்சுட்டு இந்த உம்ரா போவேன் கொடுங்களே, உம்ரா போவேன் கொடுங்க. இப்போ உம்ரா கொடுக்க வேணாமண்டு நான் வீடியோ போட்டோன்னே எல்லாம் என்ன செய்ய தொடங்கிட்டாங்க? ஹூன்னு கொண்டு சில பேர் போட்டிருக்கிறாங்க. இந்த எனக்கு ஒருத்தர் இன்பாக்ஸ்க்கு வந்து சொன்னார், உலமாக்களோட பதுவா காலாக வேணா சரியில்லை, பதுவா பண்ணுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. அப்படி நீங்கள் பண்ணுற பதுவாயெல்லாம் எனக்கு படாது. நான் என் வாழ்க்கையில் சரியாக இருந்தால், நான் அல்லாஹ்க்கு பயந்து நான் என் வாழ்க்கையில் ஹலாலாக சரியாக நான் இருந்தேன்னு சொன்னால் எனக்கு யாரோட பதுவும் படாது சரியா. அப்படி பதுவா செய்யலுமென்னு சொன்னால் உங்களுக்கு இலங்கை ஆட்டுட ஆட்சியை மாற்றிடலுமே. இலங்கை நாட்டோட ஆட்சி உங்களுக்கு வேண்டிய ஒருத்தரை கொண்டு வந்து வச்சிடலுமே. பதுவா பண்ணி உள்ளவங்களை இல்லாமாக்கிட்டு அப்படியெல்லாம் மேலே முஸ்லீம்களுக்கு எவ்வளோ அநியாயங்கள் நடந்துச்சு. முஸ்லீம்களுக்கு சொல்ல போனால் எவ்வளோ அநியாயங்கள் நடந்துச்சு நாட்டில் முந்தி. நான் சொல்கிறேன், இப்போ எனக்கு வந்து நான் மத சார்பாக கதைக்க விருப்பமே இல்லாத ஒரு ஆள். நான் வந்து மனிதாபிமானமாக கதைக்கிற ஒரு ஆள். நீங்கள் வந்து இப்படி கேட்குற கேள்விகள், இந்த நீங்கள் இஸ்லாத்தை வச்சு விளையாடுறீங்க மக்களோட. நீங்கள் வந்து இந்த கொஞ்சம் அரபு படிச்சுக்கொள்கிற மദ്രസാக்கு போய்த்து
படித்து கொண்டு 2 ஹதீஸ குர்ஆன் வசனத்தை படிக்கிறேன். படிச்சுட்டு மக்களையே மாற்றி தீரு. இந்த வேலை சரியில்லை. நான் எல்லாத்தையும் சொல்லலை. நல்ல மௌலைமார்கள் இருக்கிறாங்க. நல்ல மௌலைமார்கள், நல்ல இபாதத்தாளிகள், நல்ல சேவை செய்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த இலங்கையில் சிங்களத்தால் பேசுவார், அந்த ஜமியத்துல் உலமா இருக்கிறார் அம்ஹர் மௌலை, அவரெல்லாம் அவ்வளோ நல்ல விஷயங்கள். அவர் கூட ஒரு பயானில் சொல்கிறாரு, இஸ்லாத்தில் வந்து வற்புறுத்தல் இல்லை. என்னது, உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு செய்கிறண்டா செய்யுங்க, இல்லையா நீங்கள் அல்லாவோட பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சில பேர் இந்த சோசியல் மீடியாவில் தானே எல்லாத்தையும் வற்புறுத்தி கொண்டு இதாக்கி கொண்டு அடுத்தவங்களை சும்மா ஒரு தீவிர போக்குல, இதெல்லாம் தவறு. மௌலைமாரில் யார் செஞ்சாலும் தவறு. நீங்கள் பதுவா செய்கிறேன் ஊர் மக்களை ஏமாத்துற, மனுஷரை அப்பாவி மக்களை ஏமாத்துற, உலமாக்களோட பதுவா காலாவப்படாதுன்னு சொல்லி மனுஷர்கள் பயப்புடுறை, இப்படியே எது செஞ்சாலும் எல்லாரும் கேட்டுக்கொண்டிப்பாங்க. நான் வந்து உண்மையைத்தான் பேசுகிறேன், நான் சத்தியத்தை பேசுகிறேன், நான் தமிழால் எல்லாத்துக்கும் விளங்குற மாதிரி பேசுகிறேன். சரியா, நான் தெரியாமல் பேசவும் இல்லை. ஒருத்தர் 2 பேர் சொல்லியிருந்தாங்க தெரியாத விஷயங்கள் பேசுவேன். நான் தெரியாமல் பேசலை. நான் இஸ்லாம் டீச்சராக 12 வருஷம் படித்து கொடுத்தவன், எனக்கு தெரியும். சரியா, தெரிஞ்சு தான் நான் பேசுகிறேன். அப்போ நான் சொல்கிறதுல எது சரி தவறு இருந்தால் வந்து சுட்டி காட்டுங்க. நான் சொல்கிற விஷயத்தில் அதை விட்டுட்டு நான் பாட்டு படிக்கிறது, நான் டான்ஸ் ஆடினாலும் அது என் சொந்த விருப்பம், அதை சொல்லிக்கொண்டு வர வேணாம். அது தவறுன்னு நான் தெரிஞ்சு செஞ்சாலும் தவறாகவே செஞ்சாலும் அது என் தனிப்பட்ட வாழ்க்கை. நான் அதை மார்க்கம்னு சொல்லலை. நான் இப்போ சொன்னேன்னு நினச்சேன். இப்போ இதில் சொல்கிறாங்களே உம்ரா செய்கிறதுக்கு மக்களோட பணத்தை எடுக்கலும் என்று பயான் பண்ணினது தானே பிள்ளைண்டு. என்ன இப்போ அது மாதிரி நான் சொல்லலையே. நான் சொல்லலை வந்து எல்லாரும் டான்ஸ் ஆடுங்க, அது இஸ்லாத்தில் ஹலால்னு நான் சொல்லலை. சரியா, இப்போ நீங்கள் வந்து உம்ரா பணத்தில் இதுக்கு போவேலும்னு மிம்பரில் ஏறி பயான் பண்ணுற நேரம் அந்த ஊர் மக்கள் நினைக்கிறது என்ன, சரி அதே இது வந்து பேச்சு எல்லா இடத்துக்கும் போகும், எல்லாரும் அதை செய்வாங்க. அப்போ இதில் வந்து வாசி, உலமாக்களுக்கு வாசி, அப்பாவிகளுக்கு அவாசி. சரியா, அப்போ மார்க்கத்தில் இருந்தால் பரவாயில்ல, மார்க்கத்தில் இல்லாத விஷயம் தானே. அதனால தான் நான் பேசினதுக்கு போகிறோம்மா எனக்கு நிறைய இது மெசேஜா இதா தூசணம் எல்லாம். மௌலைமார் நல்ல தூசணம் பேசுகிறீங்க, நல்லா தூசணம். அது ஒருத்தர் வந்து உங்களுக்கு மௌலைமாரோட தனிப்பட்ட கோவம் இருந்தால் சம்மந்தப்பட்ட ஆக்களோட பார்த்துக்கோங்க. நீங்கள் ஏன் மௌலைமார்கள் செய்கிறாத இதெல்லாம் இழுக்கிறீங்க. இதில் நான் வந்து எனக்கு தனிப்பட்ட கோவம் இல்லை. எனக்கு என்ன கோவம், நான் மௌலைமாரோட தான் படித்தது. நான் வந்து காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் இஸ்லாம் படிக்கக்கொள்ள நான் வந்து பெட் சொல்ல விருப்பம் இல்லை. நான் வந்து படிக்கிற நேரம் மௌலைமாரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். சரியா, எங்களோட இருந்தது பொம்பளை மௌலைமார் கொஞ்சம், ஆம்பளை மௌலைமார். காலேஜில் கேர்ள்ஸ் பாய்ஸ் மிக்ஸ் தானே. மௌலவி அங்கே இங்கே படிச்சுட்டு வந்து ஆஃபீஸில் அவங்கவுங்க எல்லோரும் இருந்தாங்க. நாங்கள் சரியான மரியாதை கொடுத்தோம். ஆனால் அவங்களோட மரியாதை அம்மா நல்லா தெரியும். இந்த செய்கிற பாவங்கள் எல்லாம் செஞ்சு கொள்ளுவாங்க. சரியா, ஆனால் ஊருக்கு உபதேசம். சரியா, அதனால் வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சு தான் நான் கதைக்கிறேன், தெரியாமல் கதைக்க இல்லை. மற்றபடி வந்து மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை நான் சொல்லவும் இல்லை. அதோட மார்க்கத்தில் இல்லை நான் செய்கிற தனிப்பட்ட விஷயங்களை வந்து மார்க்கம் என்று நான் சொல்லவும் இல்லை. அதனால் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடக்குள்ள கொஞ்சம் யோசிச்சு போடுங்க. அரபில் எல்லாம் போடாதீங்க, தமிழால் டிரான்ஸ்லேட் பண்ணி போடுங்க. இப்போ நான் டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டுட்டேனே, எல்லாரும் பார்த்து கொள்ளுவாங்க. ஏன்னு சொன்னால் அதை தெரியாத பாஷையால் பேசணும்னு அடுத்தவன் இங்கே இப்படி அப்படி தான் கல்ஃப்லேயும் கொஞ்சம் இங்கிலீஷில் டஸ்ஸு புஸ்ஸுன்னு பேசினோன்னே அரபியிலே பயந்துடுறேன். சரியா, ஏன்னா அவனுக்கு பாஷை தெரியாதே, அது சுட்டி. இப்போ நான் வந்து இந்த 2 அரபி வந்து என்ன சரி கேட்டான்னு சொன்னால் நாங்கள் வேலை செய்யப்போக்குள்ள 2-3 இங்கிலீஷ் அழகாகுண்டா பேசாமல் கப்சுப்பாகிடுவான். சரியா, அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் இந்த மௌலைமார் வந்து அரபை வச்சு சாதாரண சமூகத்தை கொஞ்சம் பயம் காட்டி வச்சுக்கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லை, நாங்கள் தெரிஞ்ச பாஷையில் பேசுகிறது எல்லாத்துக்கும் நல்ல மேலுக்கு நல்ல எல்லாத்துக்கும். நான் உண்மையாக சொல்ல பயப்பட தேவையில்லை. நான் அல்லாஹ்க்கு மட்டும்தான் பயம். நான் பயப்பட தேவையில்லை யாருக்கும், யாரோட பதுவாக்கும் நான் பயமும் இல்லை. அல்லாஹ் நாடினா எங்களுக்கு கிடைக்கிறது இந்த உலகமே சேர்ந்து தடுத்தாலும் எங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் நாடினா எங்களுக்கு கிடைக்காதது இந்த உலகமே சேர்ந்து தந்தாலும் எங்களுக்கு கிடைக்காது. அவ்வளோதான்.